நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். நேற்று நம்ம ஒரு வேலை செய் அப்படின்ற ஒரே வாக்கியத்தை வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு காலங்களில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோமா? அதே மாதிரி தான் அதே ஒரு வேலை செய் அப்படின்ற அதே வாக்கியத்தை வேறு என்னென்ன வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி வெவ்வேறு சூழ்நிலையில் எப்படி நம்ம பேசலாம் அப்படின்றத பார்க்கலாமா? பாருங்கள், என்னால் ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. என்னால் ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கேன் டூ அ ஜாப். ஐ கேன் டூ அ ஜாப். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் கேன் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஐ கேன் டூ அ ஜாப் அப்படின்னா என்னால் ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். உங்களால் எதையாவது செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த செய்ய முடிகிற வார்த்தைக்கு முன்னாடி நீங்கள் கேன் அப்படின்றத போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள், என்னால் ஒரு வேலை செய்ய முடிகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல்ல பாருங்கள், என்னால் ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோம். முடியும் அப்படின்னா கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இங்கே என்னால் ஒரு வேலை செய்ய முடிகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஏபிள் டு டூ அ ஜாப். பாருங்கள், ஏபிள் டு அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். என்னால் ஒரு வேலை செய்ய முடியுது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா ஏபிள் டு அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம பேசணும். ஐ ஆம் ஏபிள் டு டூ அ ஜாப். என்னால் ஒரு வேலை செய்ய முடிகிறது. என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னா ஐ கேன் டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது பாருங்கள், என்னால் வேலை செய்ய முடியாது. எப்படி சொல்லுவோம் இதை? ஐ காண்ட் டூ அ ஜாப். என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னா கேன்னு போடுவோம். என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னா காண்ட் அப்படின்னு போடுவோம். கேனாட் அப்படின்ற கான்ட்ராக்ஷன் தான் காண்ட். ஐ காண்ட் டூ அ ஜாப் அப்படின்னா என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், என்னால் வேலை செய்ய முடியவில்லை. எனக்கு முடியலை அப்படின்னு சொல்கிறோம். முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் முடியவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஐ ஆம் அன்ஏபிள் டு டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லணும். என்னால் வேலை செய்ய முடியவில்லை அப்படின்னா ஐ ஆம் அன்ஏபிள் டு டூ அ ஜாப். அடுத்தது பாருங்கள், எனக்கு ஒரு வேலை செய்ய முடிந்தது. எனக்கு ஒரு வேலை செய்ய முடிஞ்சிச்சு. ஐ குட் டூ அ ஜாப். இதை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம் நம்ம இல்லையா? கடந்த காலத்தில் எனக்கு ஒரு வேலை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஐ குட் டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லணும். அதே இன்னொரு மாதிரி வாஸ் ஏபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏபிள் டு அப்படின்னு போட்டோம் இல்லையா? இப்போ வாஸ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் எனக்கு ஒரு வேலை செய்ய முடிந்தது கடந்த காலத்தில் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஐ வாஸ் ஏபிள் டு டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லணும். ஐ வாஸ் ஏபிள் டு டூ அ ஜாப். அடுத்தது பாருங்கள், எனக்கு வேலை செய்ய முடியவில்லை. ஐ குடண்ட் டூ அ ஜாப். ஐ குடண்ட் டூ அ ஜாப். கடந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் எனக்கு ஒரு வேலை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லணும்னா ஐ குடண்ட் டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு மாதிரி நம்ம சொல்லலாம், நான் ஒரு வேலை செய்யலாம். எதிர்காலத்தில் நான் ஒரு வேலை செய்யலாம், நடக்கவும் நடக்காமலும் போகலாம். அந்த மாதிரி ஒரு சந்தேகமான சூழ்நிலையில் நம்ம எப்படி இதை இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐ மே டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். மே அப்படின்னா முழுமையாக நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. நடந்தால் நடக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐ மே டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், நான் கட்டாயம் ஒரு வேலை செய்ய வேண்டும். கட்டாயமாக நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ மஸ்ட் டூ அ ஜாப். ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் மஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை போட்டுக்கலாம். மஸ்ட் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி அதை செஞ்சு தான் ஆகணும். நான் கட்டாயம் ஒரு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா ஐ மஸ்ட் டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், நான் கட்டாயம் ஒரு வேலை செய்யக்கூடாது. நான் ஒரு வேலையை கட்டாயம் செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம ரொம்ப அழுத்தமாக ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? ஐ மஸ்ட் நாட் டூ அ ஜாப். நான் கட்டாயம் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா ஐ மஸ்ட் டூ அ ஜாப்னு சொல்லணும். நான் கட்டாயம் ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்னா ஐ மஸ்ட் நாட் டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், நான் ஒரு வேலை செய்யவே வேண்டும் அப்படின்னா ரொம்ப அழுத்தமாக சொல்கிறோம். கண்டிப்பாக நான் ஒரு வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லலாம்? ஐ ஷுட் டூ அ ஜாப். ஐ ஷுட் டூ அ ஜாப். நான் ஒரு வேலை செய்யவே வேண்டியதில்லை. செய்யவே வேணாம், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஐ ஷுடன்ட் டூ அ ஜாப். ஐ ஷுடன்ட் டூ அ ஜாப். அடுத்தது, நான் எப்படியும் ஒரு வேலை செய்யவே வேண்டும். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். எப்படியாவது நான் ஒரு வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஐ ஆட் டு டூ அ ஜாப். ஐ ஆட் டு டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, எனக்கு வேலை செய்ய ஆட்சேபனை இல்லை. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை வேலை செய்கிறதுல. இதே எப்படி நம்ம சொல்லலாம்? ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் அ ஜாப். ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் ஒரு வேலை செய்ய வேண்டும். ஐ ஹாவ் டு டூ அ ஜாப். இது கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறது தான். கண்டிப்பாக நான் செஞ்சாகணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் ஒரு வேலை செய்ய வேண்டியிருந்தது.
கடந்த காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை நான் ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹேட் டு டூ அ ஜாப். ஐ ஹேட் டு டூ அ ஜாப். இப்போ நம்ம ஒரு வேலையை கண்டிப்பாக செய்யணும்னா ஐ மஸ்ட் டூ அ ஜாப்னு சொல்கிறோமா ப்ரெசன்ட் டென்ஸில். அதே பாஸ்ட் டென்ஸில் ஒரு வேலையை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா ஐ ஹேட் டு டூ அ ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லணும். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஹேட் டு, ஹேவ் டு, மைண்ட் டூயிங் அ ஜாப். ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னா எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அடுத்தது ought to, அடுத்தது shouldn't, அடுத்தது should, must not, must, அடுத்தது couldn't, was able to, could, am able to, can't, can. இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி நம்மளால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியாது, கண்டிப்பாக செய்யணுமா, செய்யலைனா பரவாயில்லையா, ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக அவசியம் செஞ்சே ஆகணுமா, அவசியம் செய்யவே கூடாதா, இந்த மாதிரி வாக்கியங்களெல்லாம் எப்படி பேசுகிறது அப்படின்றத இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேவையான இடத்துல, சரியான இடத்துல, கான்ஃபிடெண்ட்டாக, தப்பு இல்லாமல் பயன்படுத்துங்க. இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.